Hi all, welcome back to my channel Cook with Gayatri Raj. இன்னைக்கு 7 days 7 snacks ரெசிபியில் டே 2 ஸ்ப்ரவுட்ஸ் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் 2 கப் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சால்ட்டு, சாட் மசாலா போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர், ஜீரா ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணுறேன். வேணும்னா கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஷேப் பண்ண முடியாது. இப்போ இதோட சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் ஆட் பண்ணுறேன். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். சால்ட் ஏற்கனவே அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆனியனுக்கு கொரியாண்டருக்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணலாம். இதில் நான் இன்னைக்கு பொட்டேட்டோ எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இப்போ பிரெட் கிரம்ஸில் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே அதில் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அதனால் நீங்கள் பிரெட் கிரம்ஸில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே கோட் ஆகிடும். கோட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கார்னர்ஸ் எல்லாம். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேன் ஃப்ரை பண்ண போகிறேன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி பேன் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் இது. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஸ்ப்ரவுட்ஸ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஈட் டேஸ்டி, பி ஹாப்பி.